வெல்கம் டு டேஸ்டோ டேஸ்ட் தமிழ் சேனல். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அதை நான் போடுற வீடியோ உடனே வரும். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல ஹெல்த்தியாக சப்பாத்தியில் கொத்து சப்பாத்தி, அது வெஜ்ஜு கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நைட்டு சுட்ட மீதமான சப்பாத்தி எடுத்துக்கிட்டேங்க. அதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ரோல் பண்ணி கட் பண்ணும்போது உங்களுக்கு நூடுல்ஸ் மாதிரி கிடைக்குங்க. நம்மளுக்கு கொத்து சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி இல்லை லைட்டாக வதக்கிக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப வதங்கக்கூடாது. நம்ம லைட்டாக மட்டும் வதங்கினா போதும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேங்க. கருவேப்பிலை தலையை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இதில் மசாலாவெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிக்கன் மசாலா ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கடை டேஸ்ட் அப்படியே வருங்க. அதனால தான் சிக்கன் மசாலா ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்ட்டா, சப்பாத்தி ரொம்பவே நம்மளுக்கு ட்ரையாக இருக்குங்க. அதோட சப்பாத்தியோட நல்லா இந்த தண்ணி மிக்ஸ் ஆனாதான் நம்மளுக்கு ஒரு மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். அப்படின்னா தான் கொத்துனாலும் நம்மளுக்கு சூப்பராக கொத்துறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. அதனால தாங்க இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணுறது. மறக்காமல் இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இன்னும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம சப்பாத்தி ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை கை நிறைய ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் எடுத்து நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு கொத்துனீங்கன்னா உங்களுக்கு கொத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கடைசியில் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் வெஜ்ஜு கொத்து சப்பாத்தி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. உண்மையாலுமே டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா எங்கே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்பாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.